பிரெக்னெண்டா இருப்பணும்னு பயமா இருக்கு. அன்னைக்கு நைட் ஒண்ணா இருந்தோம்ல, அதான் நான் அம்மாவாக போறேன், நீ அப்பா ஆக போற. எனக்கு இப்போ குழந்தை பெத்துக்க ஐடியா இல்ல. ஓ, அதான் அபார்ட் பண்ற வீடியோவை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருந்தியா? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? இந்த டேப்லெட்ஸ்லாம் எவ்வளவு டேஞ்சர்னு உனக்கு தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினோத், பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. 0.2 mm growth தெரியுது. டாக்டர் சாரி டு சே திஸ். இப்போதைக்கு இந்த குழந்தை வேணான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இன்னும் 30 days நான் யூஎஸ் போயிடுவேன். நெக்ஸ்ட் அவங்களும் என் கூடயே வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் இப்போதைக்கு குழந்தை வேணான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கன்சீவ் ஆகிறதே கஷ்டமாக இருக்கு. நிறைய பேர் ஏங்குற விஷயத்த நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. நாளைக்கு நீங்களே வேணும்னு கேட்குறப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் டேப்லெட் கொடுப்போம், அதை நீங்கள் சாப்பிடுங்க. பெயின் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மிட் நைட்டில் போடுங்க. அரவுண்ட் 12 to 1 AM பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் 2 to 3 hours ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் அவங்க பக்கத்துலேயே இருங்க. ப்ளீடிங் அதிகமாச்சுன்னா நெக்ஸ்ட் டே அவங்கள அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜரில் போகலாம். டோன்ட் வரி, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். வினோத், கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், இது நம்மளோட குழந்தைடா, அதை நம்மளே கொல்லணுமா? இந்த விஷயத்தை இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல. எனக்கு கிடைச்ச ஒரே வழி தான். சரி, டேப்லெட் போடு. தண்ணி. எனக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த. சொல்லப்போனால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுவும் பொண்ணு. எனக்கும் இது கஷ்டமான விஷயந்தான் யாழினி. பட் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. யாழினி, என்னாச்சு யாழினி? சரி வா. பார்த்து நட யாழினி. பார்த்து பொறுமை. என்னை பிடிச்சிக்கோ. பார்த்து பொறுமையா இருங்க. பொறுமையா. பார்த்து யாழினி. வீட்டில் படுக்க வைக்கிறேன் யாழினி. வா, கொஞ்சம் பொறுத்துக்க யாழினி. வா. பாப்பா, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ஐ எம் சாரி. டாக்டர், பெயின் இருந்துச்சு, ப்ளீடிங் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஓகே டாக்டர். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பேபியோட growth முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமாவே இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நாம நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு மூவ் ஆன் ஆகணும். ஆர் யூ ஓகே வித் தட்? கேரி ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுடைய யூட்ரஸ்ல டேப்லெட் இன்சர்ட் பண்ண போறோம். 2 to 3 hours ப்ளீடிங் வரும். டோன்ட் வரி. மேக்ஸிமம் இந்த ப்ரொசீஜர்ல எல்லாருக்கும் ப்ளீடிங் ஆயிடும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே? ஹெலன், உன்னோட யூட்ரஸ்ல டேப்லெட் இன்சர்ட் பண்ணியாச்சு. 2 to 3 hours ப்ளீட் ஆயிடும். டோன்ட் வரி. எதுக்கும் பயப்படாம இருக்கணும். சரியா? டேப்லெட் இன்சர்ட் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க.
நேத்தி மாதிரி ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஹெலன், டேக் கேர்மா. ஏதாவதுனா கால் பண்ணு. பேபியோட க்ரோத் நிற்கவே இல்லை ஹெலன். நம்ம கன்ஃபார்மாக டிஎன்சி பண்ணி ஆகணும். இல்லை டாக்டர், நாங்கள் எங்கள் குழந்தைய பெற்றுக்கலான் இருக்கோம். இவ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. ப்ரொசீஜர் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை, நம்ம டிஎன்சி பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி இவ்வளோ டேப்லெட் இன்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் ஸ்டாப் பண்ணால் கண்டிப்பாக பிறக்க போகிற குழந்தைக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். இட்ஸ் அப் டு யூ. இல்லை டாக்டர், நான் டிஎன்சி பண்ணிக்கிறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? இந்த டேடியை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இது உனக்கு இல்லை பேபி, உனக்கும் எனக்கும் பிறக்க போகிற பேபி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, இந்த டாப்பிக்கை மட்டும் எடுக்காதேன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்த வருஷம் நமக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, என்னை போல இல்லை வேணாம், என்னை போல ஒரு அழகான குட்டியை நீ பெற்றே ஆகும். சரியா வினோத், கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், இது நம்மளோட குழந்தைடா. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. இந்த விஷயத்தை இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல. எனக்கு கிடைச்ச ஒரே வழி தான். வினோத், பேஷண்ட் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை போய் பாருங்கள். டாக்டர். வாங்க வினோத், உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர். இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள போய் பாருங்கள். ஆ.
வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொன்னுட்டோம். நம்ம குழந்தைய நாமளே கொன்னுட்டோம் வினோத். நாமளே கொன்னுட்டோம் வினோத். என்ன மன்னிச்சிரு அருணு. நான் தப்பு பண்ணிட்டேன் அருணு. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்.